எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் கன் பவுடர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன் பவுடர் அப்படிங்கிறது வந்து பருப்புடி தான் வந்து இன்னொரு வேர்டு வந்து கன் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. கன் பவுடருக்கு வந்து யூஸ்வலாக துவரம் பருப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து இந்த தடவை பொட்டுக்கடலை போட்டு யூஸ் பண்ணுறேன். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் பார்சல் வாங்கினேன். நல்லா இருந்தது டேஸ்ட்டு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன பவுல் ஒரு கப்பு இருக்குது பாருங்களேன். அந்த கப்பில் வந்து எடுத்திருக்கேன், வந்து உடச்ச கடலை எடுத்திருக்கேன் நான். அப்புறம் நீட்ட மிளகா வந்து காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 6-7 மிளகா எடுத்திருக்கேன். அப்புறம் பூண்டு ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ மிளகு, சீரகம், அப்புறம் அந்த நீட்ட மிளகா எல்லாத்தையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துடலாம். பூண்டையும் லேசாக வதக்கிக்கலாங்க. எண்ணெய் போட்டு வறுக்கக்கூடாதுங்க, ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும். இந்த உடச்ச கடலை வந்து நம்ம வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து அதை ஏற்கனவே வந்து ரோஸ்ட் பண்ணது தான் அது. வறுத்து எடுத்துடலாங்க மீதி பொருட்களை. கடாய் வச்சு அடுப்பை ஆன் பண்ணியாச்சுங்க. இப்போ 1 by 1 பொருள்லாம் போட்டுடலாம். க்ரீன் சில்லி, ரெட் சில்லி போட்டுடலாம். மிளகு, சீரகம் அதையும் போட்டுடலாங்க. பூண்டையும் லேசாக போட்டு வாசனை வர வரைக்கும் லேசாக வதக்கிக்கலாம். வேணும்னா எள்ளு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம கருப்பெள்ளு, வெள்ளையில் எதாக இருந்தாலுமே போட்டுக்கலாம். பீரியடில் இரெகுலராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொட்டுக்கடலை வந்து நம்மளுக்கு பீரியட் வந்து சப்போஸ் நம்ம ஃபங்க்ஷன் ஏதாவது போகிறோம் அப்படின்னா தள்ளி போகிறதுக்கு வந்து 1 வீக் முன்னாடியிலேருந்தே வந்து இந்த பொட்டுக்கடலை சாப்பிட ஆரம்பிச்சுட்டு அது தள்ளி போகும். இப்போ வந்து இது வறுபட்டுருச்சுங்க. கொஞ்சம் நல்லா அரைச்சிடலாம். கொஞ்சம் ஆறட்டங்க. ஆறினோடனே அரைச்சி எடுத்துடலாம். நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சிடலாம். அவ்வளோதாங்க, கன் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம சூடான ரைஸோடு வந்து நெய் கொஞ்சம் நல்லா போட்டு இந்த பவுடரை போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து ஊறுகாய் தொட்டு சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து காரக்குழம்பு, அப்புறம் கோங்கூரா தொக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, புளிச்சக்கீரை தொக்கு, அதெல்லாம் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம பண்ணக்கூடியது. நம்ம வந்து ரெடியாக வச்சுக்கிட்டே இருந்தோம்னா சப்போஸ் நம்மளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். நம்ம இது ஒரு ஹெல்த்தி டிஷ் கூட. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the bell icon and click the all option. Thank you.